சிறகு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது உலகம்மன் கோயில், தென்காசி பெரிய கோயில், இப்படியெல்லாம் சொல்லப்படுற தென்காசியில இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில். புருவம் ஒசத்தி சொல்ற அளவுக்கு இந்த கோயிலை பத்தி பல விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு. இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கோபுரத்துடைய உயரம் 180 அடி. வெறும் உயரத்துல இல்ல விஷயம் சொல்றேன் கேளுங்க. இப்ப நீங்க எனக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்கிற கோபுரத்துக்கு 2 சிறப்பு இருக்கு. ஒன்று, இந்த கோபுரத்துக்கு உள்ளே வரும்போது நமக்கு கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி காற்று வருது. கோபுரத்துலேருந்து பாதி தூரம் உள்ளே வந்ததுக்கப்புறம் நமக்கு பின்புறமாக காற்று வரா மாதிரி இந்த கோபுரத்துடைய வடிவமைப்பு அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது கோயிலுக்குள்ளே நுழையும் போது கோயிலுக்கு உள்ளே இருந்தும், பாதி நுழைஞ்ச அப்புறமா நம்ம முதுகுக்கு பின்னாடி, அதாவது கோயிலுக்கு வெளியில இருந்தும் தென்றல் காற்று வீசுது. இது எந்த ஒரு தடுப்பும் இல்லாத நிலையில இப்படி நிகழ்கிறது அப்படிங்கிறது வேற எந்த கோயிலையும் நம்ம பார்க்க முடியாத ஒரு சிறப்பு. இதை விட ரொம்ப முக்கியம், இந்த கோயில் 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலை கட்டின பராக்கிரம பாண்டியன் தனக்கு அப்புறம் இந்த கோயில் கோபுரத்துக்கு ஏதாவது சேதம் வந்தா அதை யார் சரி பண்ணாலும் அவங்கள நான் இன்னிக்கே வணங்குறேன் அப்படின்னு கல்வெட்டில் எழுதி இங்கே பதிச்சிருக்காரு. அவர் என்ன நினச்சி அப்படி எழுதி வச்சிருந்தாருன்னு தெரியல. ஆனால் 17ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் மின்னல் தாக்கி தீ வாய்க்கப்பட்டு இந்த கோபுரம் மொட்டை கோபுரமாக 2ஆக பிளந்து நிற்குது. 1967 வரைக்கும் இது மொட்டை கோபுரமாகவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 1964 தினத்தந்தி அதிபர் திரு ப. சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் ராம வீரப்பன் அவர்களுடைய தலைமையில் இந்த திருப்பணியை தொடங்கி நடத்தி வைக்கிறாரு. இதுக்கு முன்னாடி 1524 திருவாங்கூரை சேர்ந்த ஜெயதுங்க நாட்டு மன்னரால் ஒரு முறை சீரமைக்கப்பட்டு இங்கே கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கு. 1456 பராக்கிரம பாண்டியனால் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு 1462 அவருடைய தம்பி குலசேகர பாண்டியனால் கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோபுரத்துக்கு இதுக்கப்புறம் இத்தனை பேர் திருப்பணி செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு நாம் பார்க்குற 180 அடி ஒசரத்தில் இருக்கிற கோபுரம் 1990 கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் கட்ட ஆரம்பிக்கும் போதே யோசிச்சு தான் பராக்கிரம பாண்டியன் தனக்கப்புறம் இந்த கோபுரத்துக்கு ஏதாவது நடக்கும்போது அதை சீர் செய்கிற எல்லாரையும் நான் இன்னிக்கே கால் தொட்டு வணங்குறேன் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. இந்த கோயிலில் உள்ள சிற்ப வேலைப்பாடுகளை பற்றி சொல்லாமல் நம்ம நகர முடியாது. ரதி தேவி, மன்மதன், தமிழணங்கு மாதிரி சிலைகள் ரொம்ப நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளோடு செதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கோயிலில் இருக்கிற காசி விஸ்வநாதர் ஒரு சுயம்பு மூர்த்தி. இந்த கோயில் உருவான கதை இன்னொரு சுவாரஸ்யம். காசிக்கு போனால் அவ்வளோ புண்ணியம்னு நம்ம இந்துக்கள் நம்புகிறோம். வடக்கில் நம்ம காசிக்கு போனால் எவ்வளவு புண்ணியமோ அதுக்கு நிகரான புண்ணியம் தெற்கில் இந்த தென்காசி கோவிலுக்கு உண்டு. வடக்கில் போய் சுவாமியை தரிசனம் பண்ண முடியாதவங்களுக்காக தெற்கில் ஏற்படுத்தப்பட்ட காசி கோயில் தான் இந்த தென்காசி கோயில். இந்த கோயிலை பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு. பராக்கிரம பாண்டியனுக்கு காசி விஸ்வநாதரை தரிசிக்கணும்னு ரொம்ப ஆசை. அவருடைய குலதெய்வமான முருகனை வேண்டாரு. அவர் இவருக்கு ஒரு வண்டி ஏற்பாடு பண்றாரு. அந்த காலத்துல வண்டினா குதிரைகள் பூட்டின தேருன்னு தானே நாம நினைப்போம். ஆனா முருகர் இவருக்கு கொடுத்த வண்டி புஷ்பக விமானம், வானத்துல பறந்து போகக்கூடிய விமானம். அந்த வண்டியில விடியறதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்துல ஏறி நேர காசியை போய் தரிசனம் பண்ணிட்டு வருவாராம். இப்படி தினமும் அவர் போய் விடியறதுக்கு முன்னாடி இங்க வந்து கோட்டையில உட்காந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் ராணியும் எனக்கும் காசி விஸ்வநாதரை பார்க்கணும்னு கேக்குறாங்க. அப்போ ராணியையும் கூட்டிட்டு போறாரு ராஜா. பராக்கிரம பாண்டியனும் ராணியும் காசி விஸ்வநாதரை தரிசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும் போது அங்கிருந்து ஒரு சிவலிங்கத்தை எடுத்துட்டு வர்றாரு ராஜா. வர வழியில ஒரு அழகான நந்தவனத்துல ராஜாவும் ராணியும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறாங்க. ஓய்வு எடுத்துட்டு கிளம்பும் போது பார்த்தா அந்த லிங்கத்தை அங்கிருந்து எடுக்க முடியல. என்ன செய்யறதுன்னு ராஜா பதறி போயிடுறாரு. கண்கள்ல தண்ணி வருது. ஒரே பதட்டத்தோட நான் என்ன செய்வேன் ஆண்டவா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ சிவனார் என்ன சொல்றாரு, நான் இங்கேயே தான் இருப்பேன், எனக்கு இங்கேயே ஒரு கோயில் கட்டிடு அப்படின்னு சொல்றாரு. அப்படி கட்டப்பட்ட கோயில் தான் சிவகாசியில இருக்கிற சிவன் கோயில். அதுக்கப்புறம் பராக்கிரம பாண்டியன் தென்காசிக்கு வந்துடுறார். வந்ததுக்கு அப்புறம் காசி விஸ்வநாதர், வடக்குல இருக்கிற காசி விஸ்வநாதர் மாதிரியே இங்க ஒரு கோயிலை கட்டணும்னு ரொம்ப நாளா ஆவலோட இருக்காரு. அவரோட கனவுல ஒரு நாள் சிவன் வராரு. வந்து உன்னுடைய மூதாதையர்கள் வழிபட்ட சிவலிங்கம் இந்த ஊர்லயே இருக்கு. உன்னுடைய அரண்மனையிலிருந்து சாரையா போற எறும்புகளை தொடர்ந்து நீ போனனா அந்த எறும்புகள் என்னை வந்து வணங்கிக்கிட்டு இருக்கு, அந்த இடத்துல தோண்டிப்பாருன்னு சொல்றாரு. சிவனுடைய கட்டளைப்படி அந்த இடத்த தோண்டி பார்த்தா அங்க ஒரு சுயம்பு லிங்கமும் நந்தியும் இருக்கு. அந்த லிங்கத்தையும் நந்தியையும் தான் இந்த கோயில்ல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அற்புதமா பிரம்மாண்டமா கட்டப்பட்ட இந்த கோயிலுக்குள்ள போயிட்டு நாம வெளியில வந்தா
அப்படி ஒரு வைப்ரேஷனை நம்மளால உணர முடியும். வடக்குல இருக்கிற காசி மாதிரியே இங்கே தெற்குல இந்த காசி கோயிலை கட்டணும்னு நினச்சதுனால அங்கே இருக்கிற பல விஷயங்களை இங்கேயும் செஞ்சுருக்காரு ராஜா. செண்பக பொழில சுற்றி இருக்கிற இந்த இடம் இந்த கோயிலின் பேரால தென்காசின்னு இப்போ அழைக்கப்படுது. இந்த தென்காசியை நிர்மாணிச்சு தென்காசி கண்ட பாண்டியனானார் பராக்கிரம பாண்டியன். இந்த பராக்கிரம பாண்டியனுக்கு அப்புறம் வந்த பாண்டியர்கள்லாம் தென்காசி பாண்டியர்கள்னே அழைக்கப்படுறாங்க. ஏன்னா 14ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தமிழகத்தில் சுல்தானியர்கள், விஜயநகரத்தவர்கள், நாயக்கர்கள் படையெடுப்புகளால் பாண்டியர்கள் தங்களுடைய பாரம்பரிய தலைநகரமான மதுரையிலேருந்து தென்காசிக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. தென்காசி, திருநெல்வேலி இப்படி தென் தமிழக நகரங்களில் சிற்றரசர்களாக வாழ இவங்க தலைப்படுறாங்க. பாண்டியர்களோட கடைசி தலைநகரம் தென்காசி தான். சடையவர்மன் பராக்கிரம பாண்டியனுக்கு அப்புறம் வந்த பாண்டியர்கள் எல்லாம் தென்காசி பெரிய கோயிலில் இருக்கிற சிவந்த பாத ஊருடைய ஆதீன மடத்தில் தான் முடி சூட்டிக்கிறாங்க. தென்காசி பெரிய கோயிலில் மட்டும் இல்லாமல் பிரம்மதேசம், சேரன்மாதேவி, அம்பாசமுத்திரம், களக்காடு, புதுக்கோட்டை இந்த மாதிரி இடங்கள்லையும் இவங்களை பற்றின கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் காணப்படுது. நவாப் ஆட்சி காலத்தில் அரசாங்க ஆவணங்கள் கூட இந்த ஆலய கோபுரத்தில் வைக்கப்பட்டிருந்துதான். இவ்வளவு அருமையா பராக்கிரம பாண்டியன் கட்டி வச்சிருக்கிற கோயிலுக்குள்ள நாம போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இறைவனோட அருளை அப்படியே கையில ஏந்திக்கிட்டு நாம வீட்டுக்கு எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு உணர்வு வருது. நீங்களும் நேரம் இருக்கும்போது இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. எங்கே போனாலும் எங்கே சாப்பிட்டீங்க, எங்கே தங்குனீங்கன்னு நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிற உங்கள் அன்பு கட்டளைக்கிணங்க இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்ட இடத்தையும் இந்த வீடியோவோட சேர்த்துருக்கேன். இது ஒரு மெஸ்ஸு மாதிரியும் இல்லாமல் ஹோட்டல் மாதிரியும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ராஜ் மெஸ்ஸு. வெளியே எங்கே போனாலும் நாம் எங்கே சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்றோங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா 2-3 நாள் ட்ராவல் பண்ணும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இதமாக ஜீரணமாகிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? தென்காசி பக்கத்தில் இருக்கிற இந்த ராஜ் மெஸ்ஸு ரொம்ப பிரபலமான ஒரு இடம். வெரைட்டியும் சரி, ருசியும் சரி இந்த மெஸ்ஸில் ரொம்ப நல்லாயிருக்கு. திருமலை குமரன் வீடியோவில் சொன்ன மாதிரி நாங்கள் தங்கி இருக்கிற இடம் ஹோட்டல் சௌந்தர்யா. அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக இதுலேயும் இதை சேர்த்துருக்கேன். தென்காசி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5 நிமிஷம் தூரத்தில் இந்த ஹோட்டல் இருக்குது. நாம் பார்க்க போகிற அடுத்த கோயிலும் தென்காசியில் இருக்கிற கோயில் தான். மீண்டும் சந்திக்கலாம்.